அன்பு நண்பர்களுக்கும் அருமை மாணவர்களுக்கும் எனது வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஆயிலி நட்சத்திரத்தை பத்தி பார்ப்போம். ஆயிலி நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாதுன்னு ஒரு சொல்லியிருக்காங்க. இது பாமர மக்கள் மனசுல வேரூன்றி போச்சு. எதனால இது சொன்னாங்க, இது ஏன் சொன்னாங்க, இது உண்மையிலே அப்படி எடுத்துக்கலாமா வேணாமா, இதுல உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது இன்னைக்கு மக்களோட பிரச்சனையா இருக்கு. ஆயிலி நட்சத்திரத்தை பொறுத்தவரை தீதுரு நட்சத்திரம் இருக்கு இல்லையா, ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்ய முப்பூரம் கேட்டை தீதுரு விசாகம் சுவாதி சித்திரை மகம், அது அந்த 12 நட்சத்திரங்கள் இருக்குல்ல, அதுல ஒரு நட்சத்திரமா என்ன வந்துடுது, இந்த ஆயிலி நட்சத்திரம் வந்துடுது. சரி, ஆயிலி நட்சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க கடகராசியில இருக்கக்கூடிய 106 பாகை 40 கலையிலிருந்து 120 பாகை வரை இருக்கு. இது கண்டாந்தர நட்சத்திரம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கடகராசி முடிஞ்சு சிம்மராசி ஆரம்பிக்கிறது இல்லையா, அந்த அந்த ஆரம்பிக்கிற இடத்துல இருக்கிறதுனால இது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா சிம்மராசியோட துவக்கமும் கடகராசியோட முடிவும் ஆயில வந்துடுது. அதனால இது பேர் கண்டாந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் பெண் நட்சத்திரம். அது இருக்கக்கூடிய ராசி கடகராசியான பெண் ராசியில அங்க பயணம் பண்ணக்கூடிய கிரகம் பெண் கிரகமான சந்திரன். அப்ப பெண் ராசி பெண் நட்சத்திரம் பெண் கிரகம் அப்படிங்கிறப்ப எல்லாமே இந்த பெண்ணா வர்றதுனால இங்க பெண்ணுக்கு என்ன பண்ணிருக்காங்க, முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஆணுக்கு இதே அமைப்புல தான் இருக்கும். இருந்தாலும் நமக்கு என்ன பண்றோம்னா அந்த திருமணத்துக்கு பொறுத்தவரை நம்ம என்ன செய்யறோம், பெண்களை தான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றோம். பெண்களை கூட்டிட்டு வர்றப்ப முன்னாடிலாம் இந்த இதை வச்சு கூட்டிட்டு வந்தோம் கேட்டீங்கன்னா அன்பா இருக்கணும், பண்பா இருக்கணும், குணமா இருக்கணும், இந்த அடிப்படையில் வச்சு கூட்டிட்டு இருந்தோம். இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னா படிப்பு, அந்தஸ்து, வேலை, பணம், இந்த அதிகார பதவிகள் இதெல்லாம் வச்சு கொண்டு வர்றதுனால இன்னைக்கு நிறைய விஷயங்கள் மாறி போயிருக்கு. அப்ப இந்த ஆயிலி நட்சத்திரம் சுருண்ட பாம்போட தன்மையை குடிக்கக்கூடியது. ஒரு பாம்பு சுருண்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், சுருண்டு தலை தூக்கி இருந்தா எப்படி இருக்குமோ அந்த அமைப்பில் இருக்கக்கூடியதுதான் இந்த ஆயிலி நட்சத்திரம். அதே மாதிரி இது ஆண் பூனையை சார்ந்தது. பிருக ஜாதகம், யவன ஜாதகம், ஜாதக அலங்காரம், இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிலி நட்சத்திரத்துக்கு பலன்கள் தெளிவா சொல்லப்படலை. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு நல்ல பலன்களா சொல்லல. என்ன சொல்லியிருக்காங்க, துக்கமுடையவன், தரித்திரன், அடுத்தவர்களை ஏளனம் செய்பவன், இப்படிதான் சொல்லியிருக்கு. இந்த நட்சத்திரத்துல யார் யார் பிறந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்மரே இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு, கோரக்கர் பிறந்திருக்காரு, ஆதிசேஷன் பிறந்திருக்காரு. அப்ப என்ன அர்த்தம், இவங்கெல்லாம் கெட்டவங்களா நல்லவங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி பலன்களை மாறுபடுதா இல்லையா. அப்படி பாக்குறப்ப 1ஆம் பாதத்தை பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்காங்க, பிரச்சனை கிடையாது, ஆயிலிய 1ஆம் பாதம் யாருக்கு எந்த பிரச்சனையும் உருவாக்காது அப்படின்னு சொல்லியிருக்கு. 2ஆம் பாதத்துல என்ன சொல்றாங்கன்னா சொத்துக்கள் இழந்துருவாங்க, செல்வத்தை இழந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆயிலி நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, தாய்க்கு ஆகாது, மாமியாருக்கு ஆகாது, மாமனாருக்கு ஆகாது, இது மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இந்த மூல நூலான காலப்பிரகாசிகை இருக்கு இல்லையா, ஜாதக சந்திரிகை போன்ற நூல் எல்லாம் இந்த மாதிரி ஆயிலி நட்சத்திரம் திருமணத்துக்கு ஆகாத நட்சத்திரம் சொல்லவே இல்லை. நடுவில் நம்ம தான் என்ன பண்ணிட்டோம், இந்த மாதிரி ஆயிலி நட்சத்திரம் சரியா வராது, செட் ஆகாதுங்கிற மாதிரி நம்ம சொல்லி வச்சுக்கிட்டது நம்ம தான். மக்கள் மனசு நல்லா என்ன ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்கு. அப்படிங்கிறப்ப இது எடுக்கிறது அவ்வளவு கஷ்டம். இப்ப என்ன நினைப்பாங்க, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தாங்க, நம்ம வீட்டுல இதையே பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், எங்கேயோ நடந்துட்டு போகுது, நமக்கு இருக்கிறது ஒரே பையன், அவனுக்கு ஒரு தடவை கல்யாணம் பண்றோம், அது நல்ல விதமா பண்ணிடுவோம், இதுல போய் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நிறைய ஜோசியம் தெரிஞ்சு ஜோசியர்களே என்ன பண்ணுவாங்க, ஆயிலி நட்சத்திரம் எடுக்குமா யோசிப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருவேளை உண்மையா போயிருச்சுன்னா நமக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது பிரச்சனை வந்துச்சு என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு பயம். அடுத்தாப்புல இந்த ஆயிலி நட்சத்திரத்தை பொறுத்தவரை 1ஆம் பாதம் பிரச்சனை கிடையாது. ஏன் தெரியுங்களா, 1ஆம் பாதம் திரிசாம்சத்துல எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவோட திரிசாம்சத்துல வந்துடும். 1ஆம் பாதம் கடகராசியில குருவோட திரிசாம்சம் ஆயிலி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல வந்துடும். அப்படிங்கிறப்ப ஆயிலி நட்சத்திரம் 1ஆம் பாதம் குருவோட திரிசாம்சம். அங்க இருக்கக்கூடிய கிரகமே பாத்தீங்கன்னா சந்திரனோட ராசியில ஆட்சி பெற்று இருக்குது. அப்படிங்கிறப்ப புதனோட நட்சத்திரம். அப்ப ரொம்ப சிறப்பா இருப்பாங்க, தர்மத்தோட நடப்பாங்க, யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டாங்க, துக்கப்படுத்த மாட்டாங்க, அவமானப்படுத்த மாட்டாங்க, எதுவாக இருந்தாலும் முறையா நடந்துக்குவாங்கன்னு சொல்லி வச்சாச்சு. ரைட்டு. அடுத்து 2ஆம் பாதம் இருக்கு இல்லையா, இந்த 2ஆம் பாதம் வரையில பிரச்சனை வந்துருது. 2ஆம் பாதம் எங்க விழுகுன்னு பாத்தீங்கன்னா சனியோட திரிசாம்சத்துல விழுந்துரும். அப்ப சனியோட திரிசாம்சம் வரையில அங்க என்ன வந்துருது, சனி அலிகிரகமா இருக்குது. அங்க யார் பாத்தீங்கன்னா புதனோட நட்சத்திரமா இருக்குது. அதே மாதிரி சந்திரன் இருக்காரு. அப்ப என்ன வருது, அப்ப என்னன்னா அங்க எந்த ஒரு தைரியமான கிரகங்களே இல்லை. அப்படின்னா இது என்ன பண்ணுவாங்கன்னா புறம் பேசுறது, பொய் சொல்றது,
கலகம் ஓட்டுறது, அடுத்தாப்புல கணவனை துன்புறுத்துறது. உங்க அம்மா அப்படி சொல்லிட்டாங்க, உங்க அப்பா அப்படி சொல்லிட்டாரு, உங்க தங்கச்சி இப்படி பேசி, உங்க அண்ணன் இப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றாங்க, ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. பொய் சொல்றதுனால அது பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு எதிர் சொல்லியிருக்காங்க. திரிசாம்ச அமைப்புல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தாப்புல 3ஆம் பாதம் அது என்ன வரும் பார்த்தீங்கன்னா, அது சனியோட திரிசாம்சத்திலையும் செவ்வாயோட திரிசாம்சத்திலையும் கலந்து வரும். அப்படி வர்றதுனால என்ன ஆகுது, அங்க பார்த்தீங்கன்னா சனி இருக்குது, செவ்வாய் இருக்குது, புதன் இருக்குது, சந்திரன் இருக்கு. இது ஒரு செவ்வாய்ங்கிற லைஸா இருந்ததுனால 2ஆம் பாதத்துக்கு அளவுக்கு பயப்படாம கொஞ்சம் தைரியமா பேசுவாங்க. ஆமா நான் செஞ்சேன், என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தைரியமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது, இந்த மாதிரி பெண்கள்லாம் குடும்பத்துக்கு வந்தா நமக்கு என்ன ஆகும், துன்பத்தை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால அவங்க வேணாம்னு சொல்லியிருக்கலாம். இது ஒரு அனுமானம் தானே தவிர இது கிடையாது. ஏன்னா இதே தான் பையனுக்கு இதுதான், பெண்ணுக்கு என்ன சொல்லிட்டோ அதுதான் பையனுக்கும். அடுத்தாப்புல ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாதம், இங்கதான் பிரச்சனையா உருவாகும். இந்த 4ஆம் பாதம் மட்டும் எங்க வந்துருது, செவ்வாயோட திரிசாம்சத்துல வந்துடும். அப்ப என்ன வரும், புதனோட நட்சத்திரம், செவ்வாயோட திரிசாம்சம், சந்திரனோட ராசி. அப்ப என்ன வருது பாருங்க, ஒரு ஆண் கிரகம், ஒரு பெண் கிரகம், ஒரு அலி கிரகம். இப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, இங்க தைரியம் வந்துடும். ஏன்னா செவ்வாய் வந்துட்டார்ல, செவ்வாய் வந்தாவே என்ன வந்துடும், தைரியம் எதிர்த்து பேசுறதெல்லாம் வந்துடும். இந்த பெண்கள் என்ன செய்வாங்க, ஆயில்ய நட்சத்திரம் 4ஆம் பாத பெண்கள் ரொம்ப தைரியமா இருப்பாங்க, சுதந்திரமா இருப்பாங்க தான். அதாவது பெண்ணுங்கிறதுனால என்னை நீங்க என்ன பண்ணக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது. பெண்ணுங்கிற ஒரு இயல்பை காமிச்சு என்னை அடிமைப்படுத்தக்கூடாது. எனக்கும் ஆணுக்கு நிகரான உரிமை இருக்கு, சம உரிமை இருக்கு. உன்னை உங்க அப்பா எப்படி படிக்க வச்சாங்களோ அதே மாதிரிதான் என்ன எங்க அப்பா படிக்க வச்சாங்களோ இந்த சம உரிமை பேச ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டாவது சுதந்திரத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, சுதந்திரமான பண்ண இருக்கும். இப்ப நான் தப்பு பண்ணா நீனும் தப்பு பண்ணாம இருக்கணும், நீ தப்பு பண்ணிக்கலாம் நான் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் அவங்க ஏத்துக்க போறதே கிடையாது. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எடுத்தறிஞ்சு பேசிடுறது, யோசிச்சு பேசுறது, பேசிட்டு யோசிக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. சீண்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், படம் எடுக்கிற பாம்பு மாதிரி எந்திரிச்சு கொதிச்சு இருந்துருவாங்க. அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு நம்ம குடும்பத்துக்கு ஆகாது அப்படிம்பாங்க. இப்போ மாமியாரே ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க செஞ்ச தப்பு நேரம் சொல்லிடுவாங்க. அந்த மாமியார் பிடிக்குமா, பிடிக்காது. அடுத்தாப்புல என்ன சொல்லுவாங்க, அந்த மாமியார் முன்ன பேசினா பொய் பேசினா கூட உங்க அம்மா பொய் பேசுறாங்கன்னு போய் நேராவே சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்ப இது மாமியார் பிரச்சனை தானே. அடுத்தாப்புல என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கார்ட்ட சொல்லி அவன் தம்பி சும்மாவே சுற்றி சாப்பிட்டு தண்டை சொல்லி சாப்பிட்டு இருக்கான், அதனால என்ன பண்ணுவான், அவன் தனி கொடுத்தனம் போவோம் அப்படின்னு நியாய தர்மத்தெல்லாம் பேசுவாங்கன்னு வச்சுங்களேன். தப்பு பண்ணுவாங்கன்னு அர்த்தம்னா நியாய தர்மத்தை பேசுவாங்க, தைரியமா இருப்பாங்க. தைரியம் என்ன ஆகுது, பிரச்சனையை உருவாக்குது. நம்ம ஆட்களுக்கெல்லாம் எப்படி இருக்கணும், பெண்கள்னா அடங்கி தானே இருக்கணும். மாமியார் சொல்றதை கேட்கணும், மாமனார் சொல்றதை கேட்கணும், வீட்டுக்காரர் சொல்றதை கேட்கணும், எல்லாரும் சொல்றதையும் கேட்டுக்கிட்டு ஒரு அடிமை மாதிரி இருந்தா தான் நமக்கு சரியா வரும். இந்த பொண்ணு எழுத்து பேசுதா அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது, இது குடும்பத்துக்கு ஆகாது, ஆயில்ய நட்சத்திரம் இது சரியில்லாது அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்றது. இதுதான் பிரச்சனையை தவிர ஆயில்ய நட்சத்திரம் ரொம்ப நல்ல நட்சத்திரம். அடுத்தாப்புல என்னன்னு கேட்டீங்கன்னா, கல்யாணம் பண்ணிட்ட கணவனோட கடைசி வரை சேர்ந்து வரணும்னு இருப்பாங்க. இவங்க வெட்டிக்கிட்டு போகணும், முடிச்சுட்டு போகணும், அந்த மாதிரி சுதந்திரமான பண்ணலாம் இருக்குங்கிறதுக்காக கணவனோட பிரியணுங்கிற எண்ணம் இல்லாதவங்க சேர்ந்து வரணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க அவ்வளவு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள். அப்படிங்கிறப்ப இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்றதுன்னா என்ன, மாமியார் செத்து போகாது. மாமியாருக்கு என்ன பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா, மாமியார் சொன்னதை கேட்காது. நியாயமா இருந்தா மட்டும்தான் கேட்கும். மாமியார் சொல்றதுக்குலாம் ஆமா ஆமா ஜாமீன் தலையாட்டக்கூடாது. நம்ம ஆட்களுக்கு தலையாட்டி போகும்போது தானே தேவை. தலையாட்டி கொடுக்கணும், வீட்டு வேலை செய்யணும், சம்பாதிச்சணும், அந்த காசை கொண்டு கொடுத்துடணும். ஏன்னு கேட்காம சாந்தமா அமைதியா இருக்கணும். இப்படிப்பட்ட பெண்ணை தானே எல்லாம் விரும்புறாங்க. அப்படிங்கிறதுனாலதான் இந்த ஆயில்ய நட்சத்திரம் வேணான்னு சொல்றாங்களே தவிர, ஆயில்ய நட்சத்திரம் ரொம்ப நல்ல நட்சத்திரம், தைரியமா எழுத்து நிற்கக்கூடிய நட்சத்திரம். அப்படிங்கிறப்ப தனியா இருந்தா கூட பேஸ் பண்ணக்கூடிய எல்லா தில்லு அவங்களுக்கு இருக்கும். அதனால ஆயில்ய நட்சத்திரம் ஒதுக்காம திருமணம் செய்யலாம். அதில் பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.